அதாவது ஒருமித்த கருத்தோடு நாங்கள் வந்து நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத தீர்மானத்தை கொண்டு போய் கொடுக்கணும் மத்திய அரசு கொண்டு போய். அதை கூட கொடுக்க முடியாத மேட்ச் யூனிவர்சிட்டியில் ஏன்னு கேட்டால் இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் உள் அரசியல் தான் முக்கியமாக இருக்கே ஒழிய தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர்றது முக்கியமான அது முக்கியம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நல்ல காவிரியில் அந்த மேகதாது அணை நிப்பாட்டணுமா அது முக்கியம் கிடையாது. அவங்களோட அரசியல் தான் முக்கியமாக இருக்கே ஒழிய தமிழ்நாட்டினுடைய ஓவரால் நன்மை முக்கியமாக இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய ஸ்டேட்டில் தண்ணி காப்பாற்றணுங்கிறாங்க. இப்போ மழை வந்தோடனே திறந்து விட வேண்டியா இருக்குது. மழை வந்துருச்சுல இப்போ நிப்பாட்ட வேண்டியானா இப்போ தண்ணியை வச்சு கொடுக்கக்கூடாதுன்னு 3 நாள் போய் நேற்று தான் எடியூரப்பா போய் போராட்டம் பண்ணியிருக்காரு. தண்ணிக்கு தமிழ்நாட்டுக்கு திறந்து விடக்கூடாதுன்னு. நிப்பாட்ட முடியாது, மழை அவ்வளோ பேச்சுக்கிட்டு இருக்கு, அதனால் தண்ணி திறந்தா விட்டான். ஏட்டா அவர்களை பொறுத்த மட்டும் தண்ணி கூடாதுன்னு ஒரு எடியூரப்பா பாஜகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு வந்து அவருடைய பையன் வந்து இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்கார் தமிழக முதலமைச்சருக்கு. அவங்க பண்ணுற அட்டூழியம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவர்களை பொறுத்த மட்டும் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க திருவள்ளுவர் சிலைக்கு பீட்டாப்பில். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு எப்படா தண்ணி கொடுக்காமல் இருக்கணுங்கிறத பார்த்தாங்க. இப்போ மழை வந்துருச்சு, தண்ணியை திறக்க வேண்டியா போச்சு, தண்ணியை கொடுத்தே ஆகணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாடு அரசுக்குள்ளே பேச ரெடியாக இல்லை. தீர்மானத்தில் யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து பேசுகிறோமோ அவங்களாம் பேச ரெடியாக இல்லை. கோர்ட்டுக்கு போகிறோம், நான் தனியாக போவேன், நீ தனியாக வா. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவளை பார்த்து என்ன நினைப்பாங்க, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய முதலமைச்சர் எல்லாரும் சட்டமன்றத்தில் அவர் சட்டமன்றத்தில் அதை பற்றியே பேசலை, தீர்மானமே போடலை, ஒன்றுமே பேசலப்பா, யார்கிட்டையுமே பேச மாட்டார், தனியாக அவர் தான் முடிவெடுக்கிறாருன்னா பரவாயில்ல கேட்கலாம். அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டுங்கள், அதுகளை கூட்டுங்கள். எல்லாரும் தானே சட்டமன்றத்தில் உட்காந்து தானே பேசுனீங்க, எல்லா கட்சியும் தானே பேசுனீங்க, எல்லாரும் தானே அதுக்கு ஆதரவு தெரிவித்து நாங்களும் வழிவரும் ஆமன்றோடு ஆமன்க இல்லை என்றோடு இல்லை இல்லைங்க எல்லாரும் தானே கைது கொடுங்க சொல்லி ஒருமித்த கருத்தோடு நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம். பிஜேபியை மட்டும் விட்டுட்டியே பாவம், பிஜேபி அவர் கூட்டி எம்பி எம்எல்ஏ மட்டும் எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்களா? அப்புறம் ஏன் வந்து தமிழ்நாடு பிரிஞ்சு நிற்கணுங்கிறது எனக்கு என்னுடைய குழப்பமே என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அரசியல் முக்கியமாக இருக்குது தண்ணியை விட? இதுதான் கேள்வி. கர்நாடகத்தை மட்டும் தண்ணி முக்கியமாக இருக்குது அரசியலை விட. அவங்களுக்கு அவர்கள் எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி கொடுக்கக்கூடாது. நேற்று போய் எடியூரப்பா மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சர் போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, போய் மைசூரில் போய் தண்ணி திறந்து விடக்கூடாது. எவ்வளோ பெரிய அதை கேட்டால் எங்கள் நயனார் நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா, அதுக்கு பதில் சொல்ல தைரியம் இல்லை எங்கள் அண்ணனுக்கு. சரி அதாவது விட்டு விடுங்க, சரி எடியூரப்பா நான் திட்டிக்கிறேன், நீங்கள் திட்ட வேணாம். காங்கிரஸ்காரங்க திட்டத்துக்கு மட்டும் நயனார் நாகேந்திரன் தவி குச்சிட்டார்ல. நான் கேட்குறது இல்லை, காங்கிரஸ் பிஜேபிங்கிறது என்ன? நம்மளாம் தமிழ்நாடு தானே, தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் அவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் தான். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த கட்சி மட்டும்தான் முக்கியமாக இருக்கே ஒழிய தமிழ்நாடு முக்கியமாக இருக்க மாட்டேங்குங்கிற சிந்தனை நம்ம யோசிக்க வேண்டிய நேரம். கர்நாடகத்தில் பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஜனதாதளாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும், இப்போ அண்ணன் பாமக வேறு அங்கே கிளைகள், ஆந்திராவில் கிளைகள் தொடங்கியிருக்காரு. எப்போ கர்நாடகாவில் கிளை தொடங்குறாரோ அன்னைக்காவது அன்னைக்கு பேசாமல் இருக்கட்டும், இது தமிழ்நாட்டினுடைய நலனை பற்றியாவது பேச ஆரம்பிக்கட்டும். அரசியல் சீரை விட்டுட்டு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை பற்றி, தமிழ்நாட்டினுடைய நீரை பற்றி நம்ம ஏன் நம்ம அரசியலை பண்ணாமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்ய மாட்டோங்கிறது தான் வேதனையாக இருக்குது. அதைத்தான் கூட சொல்கிறேன். காவிரி விஷயத்திலையும் மேகதாது அணையின் விவகாரத்திலையும் கடந்த 50 ஆண்டுகளில் கலைஞர் கருணாநிதி செய்த தவறுனால்தான் இந்த நாள் வரைக்கும் தீர்வு எட்டாப்படாமல் இருக்குன்னு சொல்லிட்டு சிடி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் சொல்கிறத ரொம்ப சித்திருக்குது. இன்னும் எங்களுடைய பார்வை ரொம்ப தெளிவான பார்வை. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி முக்கியம், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் வரணும்னு நினைக்கிறோம். எங்களை பொறுத்தவரை எங்கள் அரசியல் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். கர்நாடகாவில் எப்படி டிகே சிவகுமாரும் எடியூரப்பாவும் ஒன்றா சேர்ந்து, குமாரசாமி ஒன்றா சேர்ந்து தமிழ்நாட்டு அவங்க தனி நிப்பாட்டுன்னு பார்க்குறாங்களோ அதே மனநிலையில் தான் நான் இருக்கேன். என்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணன் நயனார் நாகேந்திரோட சேர்ந்து நாங்கள் ரெடியாக சேர்றதுக்கு ரெடியாக இருக்கோம், நிர்மல்குமாரோட சேர்ந்து நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், அன்புமணி ராமதாஸோட சேர்ந்து நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் இவர்களெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா அரசியல் செய்கிறத விட்டுட்டு நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நிற்கிறோம் தான் சொல்கிறேன். தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர் தீர்மானத்தை போட்டு எல்லாரும் சேர்ந்தானே நின்னாங்க, எல்லாரும் ஏற்றுக்கிட்ட தீர்மானம் தானே, எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இதைத்தான் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்ன தீர்மானம். அந்த தீர்மானத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தனித்து விடப்பட்டிருக்கிறாருன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எல்லாரும் தானே தீர்மானம் போட்டோம், எல்லா கட்சிகளும் தானே அதில் இருந்துச்சு. எந்த ஒரு கட்சியிலேருந்து எல்லா கட்சிகளையும் பேச வச்சாங்க, எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் நம்மளுக்கு பைபிள் மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு குரான் மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு பகவத்கீதை மாதிரி இருக்கணும். அந்த தீர்மானத்தை விட்டுட்டு மச்சம் எல்லா பேச்சும் பேசுகிறோமே, இது நியாயமா? அந்த தீர்மானமே தப்புன்னு வந்து வெளியில் பேசுகிறாங்களே. நம்ம அமித்ஷா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், அந்த தீர்மானம் தப்பு, அது தப்பாக போட்டாங்க, அழிச்சு எழுதணும், இது எந்த விதத்தில் நியாயம்?
சரியா? நம்பிக்கையை விட்டு பதவி வாங்கிய நச்சு பாம்புகள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு காவிரி விவகாரம் பத்தி பேசாம போயிருக்காங்க, அவங்க தான் துரோகிகள் அப்படின்ட்டு தயாநிதி மாறன் யாரா? ராகுல் காந்தி காவிரி விவகாரம் பத்தி பேசாம போயிருக்காரு. நீங்க நம்பிக்கையை விட்டு பதவியை வாங்கிய நச்சு பாம்புகள்னு விமர்சனம். நம்பிக்கையை யார் வித்துறாங்கன்னு பார்ப்போம். இந்த வாய் வசனம் பேசுறதெல்லாம் தயாநிதி மாறன் நிறுத்த சொல்லுங்க, சரியா? நம்பிக்கையை யார் விற்றா என்ன பண்ண போறீங்கிறத இப்போ 17 அடுத்த வாரம் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே பார்ப்போம். மக்கள் இதற்காகத்தான் உங்களை உட்கார வச்சிருக்க இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக பேசினா தயாநிதி மாறன் அவர்களே வேறு மாதிரி எனக்கு வந்துடும். அக்கறை இல்லாமலா வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு போயிருக்காரு. டீலிமிட்டேஷன் எவ்வளோ பெரிய பிரச்சனை. காவிரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்த நேரம் மழை பெஞ்சிருச்சு, தண்ணி திறந்து விட்டாங்க. நீங்கள் அதை பற்றி பேச மாட்டீங்க. தமிழ்நாடு தண்ணி வந்துருச்சா இல்லையா? அவர் வந்து இங்கே வந்து கால் பதிக்கும் போது தண்ணி விட்டாங்களா இல்லையா? ஏன் சார் நீங்கள் நான் சொல்றதை கேளுங்க. மழை இது வந்து மழை பெய்யல கண்டிப்பா கேட்பாருன்னு சொல்றீங்க. இப்ப நான் தான் சொல்லிச்சு மழை பெய்யல தண்ணி காவிரியில விடலைன்னா கண்டிப்பா ராகுல் காந்தி கேட்பாரு. தண்ணி அவர் திருப்பி வருவாரு, மழை பெய்யும் திருப்பி தமிழ்நாடு. நான் சொல்றதை கேட்டுங்க. திருப்பி தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி திருப்பி கேட்கறது அங்கதான் மழையே வராமையே போன் பண்ணலாம் சொல்லலாம்ல. இருக்கு நீங்க என்ன நீங்க சொல்றதை பார்த்தா அவர் வரணும், மழை வேணும், மழை வேணும். போன வாரமே கூப்பிட்டுருக்கலாம்ல அவரை. சொல்லிருக்கேன். போன வாரம் வந்திருந்தா என்ன தண்ணி வந்திருக்கணும்ல. அடுத்த தடவை சொல்லிருக்கேன். அது நான் எனக்கு தெரியல. எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் டிகே சிவகுமார் வந்து பத்திரிகையில் சொன்னதை பார்த்தேன், சரியா? இங்கே வந்து இந்த சிஎம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்த மட்டும் பேசணும்னு நினைக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் பேசுவதில் எந்த தவறு இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்த விஷயங்கிறது நல்லது. அவரை பொறுத்த மட்டும் திறந்த மனதோடு பேசுவது என்பது தப்பாக அரசியல் பண்ணுறது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு புரிஞ்சுக்கிறணும். பேசாமல் எதுவுமே தீர்க்க முடியாது. பேசாமல் தீர்க்க முடியாது. நீதித்துறையில் நம்மளுக்கு நியாயம் இருக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம பக்கம் நியாயம் இருக்குது. நியாயம் நம்மளுக்கு வந்தே ஆகும். கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால கடவுள் நம்புறவங்களாக இருந்தால், நம்பாதவங்களாக இருந்தால் நம்மளுடைய முயற்சின்னு சொல்லிக்கிறோங்க. நம்மளுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைச்சே ஆகும். மழை பெஞ்சிருச்சு, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்பா போயிடுச்சு. சம்பாவில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ குருவைக்காவது காப்பாற்றணும், குடிநீராவது காப்பாற்றணும். இதுதான் விவசாயிகளோட நிலை. நம்மை பொறுத்த மட்டும் நல்லது நடக்கணும். தமிழ்நாடு அரசியல்வாதிகள்லாம் ஒன்றா இருக்கணும். அரசியல் பண்ணாமல் இருக்கணும். காவிரியை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இதனுடைய விளைவு பல காலங்களாக என்ன நடந்துருச்சு கேட்டால், பேச மாட்டோம், போக மாட்டோம், வர மாட்டோம், இது பண்ண மாட்டோம், அது பண்ண மாட்டோம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். ஆனால் தமிழக அரசியல்வாதிகள் இங்கேருந்து பெங்களூரில் போய் என்ன பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். கேஸ்லேருந்து ஆரம்பிச்சு, பழைய கேஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஏதோ ஒரு லிங்க் கர்நாடகாவில் மாட்டிக்கிறது. அதனால நீங்கள் அந்த பஞ்சாயத்துக்கு போகாதீங்க. தமிழ்நாடும் கர்நாடகாவும் இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. நம்மை பொறுத்த மட்டும் பக்கத்தில் இருக்க மாநிலங்கள். எப்படி தேவராஜர் காலத்திலையும் இவர்கள் காலத்திலையும் எப்படி வந்து ஒரு பேசி தீர்க்கக்கூடிய நிலையில் இருந்துச்சோ அந்த நிலையை உருவாக்கணும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நினைக்கிறதே என்னை பொறுத்தவரைக்கும் பாராட்டுக்குரியது. நான் அவர் பேசணும்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரைக்கும் அவர் பேசுவதில் எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறோம். அவர் டிகே சிவகுமார் அவர்கள் இப்போதைக்கு பேச வேணாம்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் டிகே சிவகுமாருடைய கமெண்ட்டை நான் படித்த வரைக்கும் என்னட்டுன்னா, இந்த 3ஆம் தேதி என்னமோ ஏதோ இருக்க சூழ்நிலையில் என்னால் பேச முடியாதுன்னு சொன்னார். பேச்சுவார்த்தைக்கு இரு மாநில முதலமைச்சர்கள் பேசுவது என்பது நல்ல முயற்சி. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எடுத்திருப்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்த நிலையை போல நல்ல நிலை இது. சட்டப்படி நம்ம போராட வேண்டியதை போராடிக்கிட்டு இருக்கோம்.